லோன் வாங்கி அதை க்ளோஸ் பண்றது, எக்ஸ்பேண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு பொற்காலம். அதிசாரமாக சிம்மத்துக்கு குரு பெயர்ச்சி அடையும். கும்பராசியில 80% குழந்தை பிறக்கும். கடன் வாங்கணும்னு இந்த டைம்ல கண்டிப்பா கடன் கிடைக்கும். இஎம்ஐ கட்டக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பா இப்ப ஆரம்பிக்கும். பசங்க மூலியமா பணம் வரக்கூடிய டைமிங். அதனால பசங்க வேலைக்கு போவாங்க, பசங்களுக்கு வேலை கிடைக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பா எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை. வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியுடைய கோச்சார நகர்வு சம்மந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார். விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளனா தான் அடுத்த லெவலுக்கு போகும். சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ நட்சத்திரத்தை தாண்டாருன்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு 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 இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் அதை தாங்குற மாதிரி, அந்த அளவுக்கு அவங்க வம்சாவளிகள் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல எந்த மாதிரியான அற்புதங்கள் கிடைக்க இருக்கு? கும்பராசி நண்பர்களுக்கு இந்த 60 நாட்களுமே பஞ்சாயத்து முடிக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு புஷ்ய யோகம் என்ன பண்ணுன்னா, பழைய பஞ்சாயத்து, பழைய பிரச்சனை, பழைய கோர்ட்டு கேஸு, இந்த வாதாடுறது, போய் ஆர்குமெண்ட் பண்ணுறது, இல்லையா நேரடியாக போய் ஒரு விஷயத்த சால்வ் பண்ணிட்டு வர்றது, கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது, லோன் வாங்கி அதை க்ளோஸ் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு பொற்காலம். 6ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் இருக்குது அப்படின்னா குபேரஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும். அப்போ கடுமையான உழைப்பை போட்டு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எங்கே போனாலும் எதிரி இருப்பான். அந்த எதிரியை ஜெயிக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இந்த குரு புஷ்ய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இவ்வளோ நாள் எதிரிக்கு பலம் இருக்கோ இல்லையோ, இப்போ உங்களுக்கான பலம் அதிகரிக்கும், எதிரிக்கான பலம் குறையும். குரு புஷ்ய யோகமாக கன்வெர்ட் ஆகிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். அந்த ஹெல்த் இஷ்யூஸை கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸோட வாழ்க்கை துணைக்கான ஹெல்த் இஷ்யூஸ் சத்து அதிகம். 6ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ள அந்த ஸ்பரிசுகம் இடிக்கும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வராது, அந்யோன்யம் வராது. ஒரு 2 மாதத்துக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கு வெளியே போட்டுருவாங்க, வேற ஊர் இல்லை வேற நாடு, அந்த மாதிரி போட்டு அங்கே போய் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ தட் இஸ் த ரீசன். ஒரு பிரிவு அப்படிங்கிறது டெம்பரவரி பிரிவாக இருக்கிறதுங்கிறது வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி இருந்துன்னா சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடலாம்.
இல்லையா வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும். கடன் வாங்கணும்னு இந்த டைம்ல கண்டிப்பா கடன் கிடைக்கும். இஎம்ஐ கட்டக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பா இப்ப ஆரம்பிக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு இது எக்ஸ்பான்ஷனுக்கான டைமா பார்க்கணும். ஒரு சந்தோஷத்திற்காக நீங்க கடன் வாங்குவீங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு நான் பார்க்கறது என்ன, மெரிட்ல அடிக்கக்கூடிய ஆட்கள் நம்பர் 1 இவங்க தான். போட்டித் தேர்வுகள் அபார வெற்றி பிளான் பண்ணால் அதுக்கான வெற்றி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். கும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 90% மெடிசன் தான். அது அக்ஷயம். ஏன்னா சதாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். சதுபிஷா அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து கும்பத்தில் இருக்கு. அதனால் 90% குழந்தைகள் வந்து லா செட் எழுதினாங்கன்னா கிளியர். அது முடிஞ்சுதான் தெரியல. பட் லாக்கான வாய்ப்புகள், நீட்டுக்கான வாய்ப்புகள், ஐஐடி, ஜேஇ, என்ஜினியரிங், சிவில் சர்வீஸ் இதிலெல்லாம் நிறைய லிஸ்ட்டில் கும்பத்துக்கான பேர் வந்து கண்டிப்பாக வரும். ரொம்ப பெரிய அளவுக்கு ஜெயிப்பாங்க. உடம்பு அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஆனால் என்னதான் சொன்னாலும் கும்பராசி நண்பர்களுக்கு பணம் வந்து வரவு கண்டிப்பாக உண்டு. எதுவாக இருந்தாலும் தனியாக நின்று பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும். இப்போ மாணவிகள்லாம் இருந்தாங்கன்னா குரூப் ஸ்டடீஸ் பண்ணாங்கன்னா விளங்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க தனியாக உட்காந்து பண்ணணும். அவங்க ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பண்ணக்கூடிய முடிவுகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஜென்ரிக்காக செய்யக்கூடிய முடிவுகள் இல்லாமல் வேற மாதிரி முடிவு எடுப்பீங்க. கண்டிப்பாக அது ஜெயிக்க செய்யும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டைம் கமர்ஷியல், நாட் வித் த ஹெல்த் ப்ராஸ்பெக்டிவ், நாட் வித் த ஃபேமிலி ப்ராஸ்பெக்டிவ். இதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ரொம்ப நாளா இருந்து வந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்குமா? நீங்காது. 6ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது பிரச்சனை வலுக்காம பார்த்துக்கணும். அதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இது ஆர்குமெண்ட் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணி சண்டை போட்டு இப்படிதான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு கொஞ்சம் அனுசரிச்சு போறதும் பகை பாராட்டாமல் இருக்கிறதும் கும்பராசிக்கு நல்லது. நான் ரொம்ப நாளா சுய தொழில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில விருத்தி அப்படின்றது கிடைக்குமா? இப்போ என்னன்னா ஒரு புது ஒர்க்கிங் பார்ட்னரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். 6ஆம் இடம் ஆக்டிவா இருக்கும்போது வேலை செய்யறது அவனா இருக்கணும். நம்ம வந்து மேற்பார்வை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும். 6ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராஃபிட் ஆஃப் பிஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தொழில் இப்போ உட்காரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம குழந்தை வரம் கேட்கிறவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் பெஸ்ட் டைம்மா. அதாவது இந்த குரு புஷ்ய யோகத்துல குழந்தை பிராப்தம்னு சொல்றத குழந்தை பெறக்கூடிய தாய்மார்களுக்கு கரெக்டான ஹெல்த்துக்கான சப்ஸ்டியூன்ஸ் கரெக்டாக போகும். குரு புஷ்ய யோகத்தில் நம்ம மெடிசன் எடுத்துட்டோம்னா கரெக்டாக வேலை செய்யும். 2-3 மாதத்தில் குரு பயிற்சியாகும், உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அதிச்சாரமாக சிம்மத்துக்கு குரு பயிற்சி அடையும். அதிச்சாரமாக பயிற்சி அடையும் போது கும்பராசியில் 80% குழந்தை பிறக்கும். அதுக்கான ஆயுத்த பணிகள் ஸ்டார்ட் ஆஃப் ஒர்க் தான் இப்போ நடக்கும். அதனால மெடிசன் எடுத்துக்கிறது, மெடிசன் மூலியமா குழந்தை பார்த்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தைரியமா இருக்கலாம். பசங்க மூலியமா பணம் வரக்கூடிய டைமிங். அதனால பசங்க வேலைக்கு போவாங்க, பசங்களுக்கு வேலை கிடைக்கும். தைரியமா இருக்கு. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? மெயினா சொல்ல வேண்டியது நரசிம்மர் வழிபாடு. ஏன்னா ராகு அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. ராசி லக்னத்திலே ராகு அந்த சதுபிஷா நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறது. உக்ர நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். தைரியமா இருக்கலாம். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? சந்தோஷத்தின் வழியே சத்து கம்மி தான், 70% தான் சொல்ல முடியும். பொருளாதாரம் நல்லா இருக்கும், 80% இருக்கிறது. பகை மட்டும் இல்லாம பாத்துக்கணும். இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூறிய கான்செப்ட் பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா இதுல மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறக்கும், குரு உபதேசம் வாங்குறக்கும், ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த டைம்ல குழந்தை பிராப்தமானா கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இதுல மெயினா பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமாக தான் நான் பார்க்குறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீருங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்மாவிற்கான காரகன். அப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், இல்லை வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த 60 நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றிக்கிறோம். அதுக்கும் மேலே இதில் மெயினாக பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. நல்ல பெரிய கோவில் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்ய யோகம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம், ஓம் நம சிவாயா சொல்லலாம்,
ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணணும், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்கள் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்டில் கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கிருந்து அங்கே குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்தில் தான தர்மங்களுக்கும், பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும், பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும், கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும், வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.